من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد واله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات. اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ففروا الى الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நமது அருளும் பாக்கியமும் நிறைந்த இந்த சிறப்பான பட்டூரனுடைய இஸ்திமா ஆன்மீக நிகழ்வு துவக்கமாகிறது. அல்லாஹ் இங்கே இருக்கும் எல்லோரையும் உலமாக்கள் உட்பட சிறப்பான நம்முடைய பள்ளியின் தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அத்தனை பேர்களும் இதற்கு பாடுபடுகிற சிறப்பான இளைஞர்கள் நம்முடைய முரீதுகள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு மிகப்பெரிய தியாகம், பல நாட்களின் உழைப்பாக கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இஸ்திமாவின் தேதி அறிவிக்கப்பட்டு மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை இரவு பகலாக நம்முடைய நிர்வாகம் சங்கைமிக்க நமது பள்ளியின் இமாம் மற்றும் அவர்களோடு தோள் கொடுத்திருக்கிற உலமாக்கள் சங்கைமிக்க இளைஞர்கள் இங்கே பையத்து பெற்ற முரீதுகளினுடைய தியாகங்களால் இன்று இது துவக்கமாகிறது. சங்கை மிக்கவர்களே, நம்முடைய ஆன்மீக இஸ்திமாவினுடைய நோக்கமே ஒவ்வொரு மனிதனின் இதய துடிப்பிலும் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு தரிப்படுத்துவது. அவன் நினைவு இல்லாத நேரத்தை அல்லாஹ் பாதுகாக்கும் வழியில் ஆக்கிக் கொள்வது. வேறு ஒன்று நோக்கம் இல்லை. பல்வேறு மாநாடுகள் நடக்கும், இஸ்திமாக்கள் நடக்கும். ஆன்மீக இஸ்திமா என்பது தரீகாக்களின் வழியே. இதில் முழுக்க இந்த ஷேகுமார்களினுடைய தொடரில் பார்த்தால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபிகளை உருவாக்கினார்களோ, அவர்களின் இதயத்தில் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு தரிப்படுத்தினார்களோ, அதேபோல் இன்ப சூழலிலும் அவர்கள் ரப்பை மறக்கவில்லை, துன்பமான நிலையிலும் ரப்பை மறக்கவில்லை. துன்பத்தை கொண்டு ஒருவர் வரும்போதும் அவன் நினைவின் பக்கமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி விட்டார். ஒருவர் வந்து சொன்னார், நான் நஷ்டமாக போனேன் என்றார். நான் நஷ்டமாகிவிட்டேன், என் பொருளாதாரம் சரிந்து விட்டது, நான் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்து நின்றேனோ அத்தனையும் இன்று காணாக்கி வந்திருக்கிறேன் என்கிறார். உங்கள் மனதில் நீங்கள் பதிய வைக்கலாம். வரும் தோழர்களை, இன்பத்தை சொல்லும் தோழர்களை, துன்பத்தை தனக்கு இருப்பதை ரசூலிடத்தில் கண்ணீரோடு வந்து சொல்பவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நினைவின் பக்கமே திருப்பி வச்சான். வேறு இதுக்கு தீர்வே கிடையாது. கொஞ்சம் அப்படி செய்தால் நல்லா இருக்கும், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அந்த வழிகளை காட்டல். அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறான். அப்படியா, பொருள் இழப்பாச்சா, நான் வியாபாரம் தொழில் எல்லாம் முடங்கி செயலிழந்து விட்டேன், இன்றைக்கு நெருக்கடியாக நிற்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுன்னா குல் சொல்னி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வாழ்க்கையில் 1000 இழப்புகள் வரட்டும், வியாபாரம் நஷ்டமாகிவிட்டது, தொழில் முடங்கி விட்டது, நான் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறேன், ஒன்றுமே இல்லை, இப்படி வா நீ,
அவனை புகழ்ந்து பழகிவிடு. 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அவனுடைய புகழ்ச்சி உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நிலையிலும் அவனை நீ புகழ வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க. சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீ சொல். சுபுகின் உதயத்திற்கு முன்பாக சொல். சுபுகின் உதயத்திற்கு முன்பாக, சுபுகு உதயம் அல்லாவை உன் நாவு துதிபாடி துவங்கட்டும் என்றார்கள். சுபுகின் உதயம் உன் நாவு அல்லாவை துதிபாடி துவங்கட்டும். எதை இழந்தாயோ அதை கொடுக்கப்படுவா என்று நான் சொல்லவில்லை, அதை விட பன்மடங்கு கொடுக்கப்படுவார். சொல், 100 தடவை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணிக்கையும் சேர்த்து சொல்றாங்க. அவர் 100 தடவை அதை துவக்குவார். தஹஜ்ஜத்துக்கு பின்னாலே துவக்குவார். சுபுவுக்கு பின்னால், சுபு பாங்கு சொன்ன பின்னால் சொல்லலாம் சில பேர் அனுமதி, சில பேர் சுபுவுக்கு பின்னால். ஆனால் இதன் துவக்கம் ரசூல் உதயமாகட்டும், உதயத்துக்கு முன்பாக. இது சூரியன் அல்ல, சுபுகு உதயம், துலுஉல் ஃபஜ்ர், அதற்கு முன்பாக சொல். இங்கே சோதனைகளின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் தான் திருப்புறார். சோதனை வரும்போது அதில் போய் முங்கிக் கொண்டே இருப்பதா, அதில் போய் மூழ்கி கொண்டு இருப்பதா, வேற வழி இல்லை கதி இல்லை என்று சொல்வதா? வழி இருக்குதுப்பா, இதுக்கான வழி அல்லாஹ் தான். மஸ்து நம்முடைய மஜ்லிஸ் நோக்கம் எல்லாரின் உள்ளத்திலும் அல்லாவை கொண்டு நினைவூட்டி விட்டு எல்லா நிலைகளிலும் அல்லாவின் பக்கம் அவங்களை திரும்ப வச்சிருந்தார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தால் இன்ப துன்பம் 2லும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள். அதுதான் இஸ்திமா, ஆன்மீக இஸ்திமா. கல்போ சந்தோஷமாக இருக்கும். சாபாக்குடைய கல்பில் எப்பவும் மகிழ்ச்சி, ஒரே ஒரு கவலை தான், ஹம்மன் வாஹிதா, என் மறுமை நல்லா இருக்கணும், அல்லாஹ் கிடைக்கணும், அது மட்டும்தான் கவலை. எந்த தொழிலை, எந்த வியாபாரம், எந்த வாழ்க்கை. ஆனால் எந்த சஹாபியும் நஷ்டமாகல. கொடுத்து கொடுத்து கொடுக்க முடியாமல் பூமிக்கு கீழே புதைக்கப்பட்டிருந்தது தங்க கட்டிகள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின் வஃபாத்துக்கு பின்னாலே. அல்லாஹ் அவ்வளவு செழிப்பை கொடுத்தான். யார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்? ஒரு காசு இல்லாமல் மதீனா நுழைந்தவர்கள். கொஞ்ச காலம் பஜாரில் போய் பால் வியாபாரம் பண்ணவங்க. அல்லாஹ் கொடுத்த பணம் குவிந்து கிடத்தது. பாலம் பாலமாக தங்க கட்டிகள் அவர்களின் வீட்டுக்கு கீழால் இருந்தது. தோண்டி எடுத்த போது அங்கே செய்தி சொல்லப்பட்டது, வாங்குவதற்கு ஆள் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குறாங்க. அப்போ உங்களுடைய மனதில் பதிக்கிறேன், அவன் நினைவுக்கு நீங்கள் வந்தால் வாழ்க்கை நஷ்டமில்லை, கவலை இல்லை, சோகமில்லை, வீடே சொர்க்கமாகும். அதுதான் எங்களுடைய ஆன்மீக இஸ்திமா. துவங்குகிறோம், முழுக்க முழுக்க பயன்படுத்த. இங்கே கிட்டத்தட்ட 5000 6000 மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அவ்வளவு மக்களுக்கான ஏற்பாடுகள் உணவு வகையில் அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது. 1000 பெண்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மஜ்லிஸுகளில் நீங்கள் நேரத்தை முழுக்க இங்கே தர வேண்டும். இங்கிருந்து நீங்கள் போகிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் கீழே போட்டுட்டு அல்லாஹ்வை கல்பில் தூக்கிட்டு போயிடும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையில் நஷ்டம், கஷ்டம், சோதனை, பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் வரக்கூடாது. வந்துட்டா விடுதலை. ஒவ்வொரு நாளும் சுபுகு உதயம் உங்களிடத்தில் அப்படி துவக்கட்டும். தஹஜ்ஜத்தை முடிச்சோன்னு ஓதிருங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கையில் உங்களை யாரும் வீழ்த்த முடியாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸின் துவக்கம் நம்முடைய அன்பு பிள்ளை ஹலீஃபா, சங்கை மிக்க மிகச்சிறந்த நாவன்மை படைத்தவர்கள். தமிழகம் மாத்திரமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் பணிவும் அடக்கமும் எப்போதும் கொண்டவர்கள். நம்மிடத்திலே பையத்தான பின்னால் அவர்கள் அதிகமாக அந்த தொடர்பில் முங்கியவர்கள். இன்றைக்கு கடையநல்லூரினுடைய பேட்டை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக சங்கை மிக்க நமது மரியாதை நிறைந்த வடகரையை சார்ந்தவர்கள் இங்கே உங்களுக்கு முன்னால் உரையாற்ற இருக்கிறார்கள். உங்க வந்திருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட இந்த தொடர்பில் இருக்கிறவங்க. தரீகாவுடைய தொடர்புங்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்வில் நான் பேசும்போது சொல்வேன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ பெரிய இன்பம் கிடைக்கும். 100க்கு 100 அல்லாஹ்வை தவிர யாரையும் மனசில் சுமக்காத ஒரு வாழ்க்கை இங்கே வச்சுருக்கிறோம். இதில் ஷிர்க் இல்லை, பிதா இல்லை, பிதரத்து இல்லை, இதில் பிதாத் இல்லை, ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டும்தான் என் வாழ்க்கை. அதான் இந்த தஸ்கியா, இதய தூய்மை, இதய அதான் அங்கே நோக்கம். அதற்கு வந்திருக்கிறாங்க.
அவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய திருப்புரசத்தை அறிமுகப்படுத்துவாங்க, அவங்க தொடர்ந்து பேசுவாங்க.